Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் 2025 ஆரம்பிக்குது. உண்மையை சொல்லணும், இங்கே பூசி மிளகிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும். கோட்சார ரீதியாக ஒரு மனிதனுக்கு கடுமையான கெடுபலன்கள் வரக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டமச்சனி வரக்கூடிய அமைப்பு. அந்த அஷ்டமச்சனி 8ஆம் இடத்து சனி இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. அதாவது இந்த வருஷம் பிறக்கப் போகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசி வாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு 8ஆம் இடத்து சனி என்கின்ற சாதகமற்ற அஷ்டமச்சனி அமைப்பு நடக்குது. ஐயா, அஷ்டமச்சனி என்ன நடக்கும்? எல்லா நிலைமையிலையும் கடந்த காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னாலே சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க சிம்மராசிக்காரர்கள். பெரிய அளவில் சாதகமற்ற தன்மைகளை இந்த தடவை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அஷ்டமச்சனிலையும் ஒரு சின்ன பாதுகாப்பு அது சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்குது. என்னென்னா 8ஆம் இடத்துல அவர் இருந்தாலும் அது குருவோட வீடு, பெரிய ஒரு சுபருடைய வீடு. அது எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட தன்மைகளில் தான், அதாவது போன இந்த உங்கள் ராசிக்கு முந்தைய ராசியாகிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 2 வருஷம் அஷ்டமச்சனி நடந்தது. அஷ்டமச்சனியில் கடகராசிக்காரர்கள் கடுமையான பாதிப்புகளை அடைந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அந்த அளவுக்கு பாதிப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காதுன்னு சொல்லுவேன். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் ஆட்சியாகி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியாக நெகட்டிவான அமைப்புகளை சனி கொடுத்ததற்கும் 8ஆம் இடத்துல குருவின் சுப வீட்டில் உட்கார்ந்து சாந்தமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கடுமைகளை தரப்போகிற அமைப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அஷ்டமச்சனி மிகப்பெரிய சாதகமற்ற தன்மைகளை கடுமைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு தராது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? அஷ்டமச்சனி ஆரம்பித்தாலே என்ன, சில பல முன்னேற்பாடுகளை கண்டிப்பாக செய்து வைத்து கொள்ள வேண்டும். என்ன ஒன்று, எதுலேயும் பேராசைப்படாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. யாரையும் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும், குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும். இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்லுவேன், மாமா மச்சான் கூட சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பித்தேன். இந்த ஃப்ரெண்டு சொன்னார், 1 லட்ச ரூபா கொடு, நான் ஒரு 1 லட்ச ரூபா போடுறேன், 10 லட்சம் கொடு, உடனே 1 கோடி ஆகிடும். அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இப்படி போகலாம், இப்போது இந்த ஷேரை பார்த்தா இப்படி இருக்குது, நாளைக்கு இந்த ஷேரை பார்த்தா அப்படி இருக்கும் என்கின்ற மாதிரியான தூண்டில் போடுகின்ற வேலைகளை கண்டிப்பாக இப்போது செய்யாதீங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிடுறதுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை ஆரம்பிக்கிறது, இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, தனியாக ஒரு வியாபாரமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் 2025ஆம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்தே சிம்மராசிக்காரர்களுக்கு கை கொடுக்காது. ஆக ஒரு வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு 20-30 வயசுகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு இப்போ கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களில் எதிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. ஆகவே பெரிய அளவில் அஷ்டமச்சனியோடைய அமைப்புகளில் எந்த இடத்துலையும் ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, புதுசாக ஒருத்தரை நம்பி ஒரு பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இது பண்ணுறதோ, அல்லது ஏதேனும் ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் வரும் என்பதால் யாரையும் நம்பாமல் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஒன்று. இன்னொன்று இளைஞர்களுக்கு சொல்லுவேன், காதல் எதுவும் பண்ணாதீங்க. அதாவது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் விரோதமாக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு உண்டு. அஷ்டமச்சனியில் தான் காதல் வரும். காதல் வந்ததுக்கப்புறம் அடுத்த தடவை அழுகாட்சி வரும், எல்லாம் வரும். காதல் வந்தாலே அழுக தானே, அதுவும் மோதல் காதல் எல்லாமே சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போ சிம்மராசிக்காரர்கள் இளைய பருவத்தினருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு ஆர்வத்தை ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமான மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்குது. ஐயா, 2025ஆம் ஆண்டு மட்டுமா அப்படின்னு சொன்னால் 2025லேருந்து 2.5 வருஷம் அஷ்டமச்சனி. ஆகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திற்குள் நீங்கள் மெதுவாக உள்ளே நுழையக்கூடிய தன்மைகள் இப்போது இருப்பதால் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும். என்னங்கய்யா ரொம்ப போட்டு பயமுறுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 3 பிரிவாக சொல்லலாம். முதல்ல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் கடுமையான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு தான் ஏதேனும் ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் துல்லியமாக தான் சொல்லுவோமே. சரி, அஷ்டமச்சனியிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நல்ல பலன்கள் இல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் வந்துடாதுன்றதை திருப்பி சொல்கிறேன். ஒரு மன அழுத்தம், ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. வயதிற்கேற்றாற் போல் ஏமாற்றங்கள் இருக்கும் என்பதுதான் சரியான வார்த்தையை தவிர கொடுமையான சாதகமற்ற பலன்கள் கண்டிப்பாக நடந்து விடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி ஆரம்பித்தவனையே 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறுகிறார். 11ஆம் இடம் என்பது பண விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. நல்லா பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் அம்மாவை தவிர எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம்.
அம்மாவை தாங்க பணத்தை வச்சுட்டு விலைக்கு வாங்க முடியாது, மற்ற எல்லாரையுமே விலைக்கு வாங்கலாம். ஆக பணம் இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்து விடும் இல்லையா? 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் பண வரவுகளை ஒரு வருஷத்துக்கு கொடுப்பார். இந்த வருஷத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது தான் ராசியில் உட்கார்றாரே தவிர ராகு ராசியில் உட்காரல. ஆக எல்லா நிலைகள்லையும் உங்களை பாதுகாப்பதற்கென்றே இருக்கக்கூடிய யோக கிரகமான உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகமான குரு பகவான் அந்த இடத்துல பஞ்சமத்தை அந்த 5ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள் தான் சிம்மராசிக்காரர்கள் அப்படிங்கிறத காட்டுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகராசிக்கு கொடுத்த மிகப்பெரிய கஷ்டங்களை சிம்மராசிக்கு கண்டிப்பாக குருவின் வீட்டில் இருக்கின்றபடியால் சனி பகவான் கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் எதுக்குங்க வம்பு, எதிரில் ஒரு குடிகாரனை பார்க்குறோன்றபோது நம்ம தானங்க கொஞ்சம் ஒதுங்கி போகணும். அந்த மாதிரியான நிலைமைகளில் தயவு செய்து 2025ஆம் ஆண்டு புதிய தொழிலை ஆரம்பிக்காமலும் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு திருமணம் போன்ற அமைப்புகளெல்லாம் 1க்கு 2ஆக பொருத்தம் பார்த்து 1க்கு 2ஆக ஒரு பெண்ணை பார்த்தவன் சிம்மராசிக்கார பெண்ணுக்கு திருமணம் நடத்தணும்னு விரும்புகிறாரு. பையனை பற்றி 1க்கு 4 முறைகள் விசாரித்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதிலையும் டக்குன்னு முடிவெடுத்துடாமல் எல்லாவற்றிலும் ஒரு உஷாராக கவனமாக நிதானமாக பொறுமையாக இத்தனை இடத்துல சொல்கிறேன் பாருங்கள். அப்போ இத்தனை விஷயங்கள்லையும் அஷ்டமச்சனி என்பது ஒரு சாதகமற்ற அமைப்பு, கோச்சார அமைப்பில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆகவே எல்லா நிலைகள்லையும் கவனமாக இந்த அஷ்டமச்சனி காலத்தில் சிம்மராசிக்காரர்கள் இருந்தாலே சங்கடங்களை சாதகமற்றவைகளை தவிர்த்து விடலாம் என்பதுதான் உண்மை. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா. அடுத்தபடியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமோகமான நல்ல அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இந்த 12 ராசியிலே நல்ல கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லுவேன். 2024ஆம் ஆண்டு இப்போது நடந்து கொண்டு இருக்கின்ற 2020 இறுதி பகுதிக்கு வந்துவிட்டு அந்த 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குது. 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு என்பது போன்ற அமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய யோக அமைப்புகள். ஆனால் நல்ல விதமான ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆரம்பிக்கிறதே நல்லா ஆரம்பிக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்திற்கு அப்புறம் போகிறார். 7ஆம் இடத்துல கூட சனி பெரிய கெடுதல்களை செஞ்சிட மாட்டார். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சந்தேக உறவுகள் அப்படி இப்படின்ற சில விஷயங்களை தான் செய்வார். அதே நேரத்தில் இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்தில் வருவது கடன், நோய், வம்பு வழக்கு, எதிர்ப்பு போன்றவைகளை தவிர்க்கக்கூடிய அமைப்புகள் 2025ஆம் ஆண்டில் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு போகிறார். கேந்திரத்தில் தான் போகிறார். பெரிய சோதனைகளை கண்டிப்பாக குரு பகவான் கொடுத்து விட மாட்டார். இன்னொன்று, ஜூன் மாதம் வரைக்குமே லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல உங்களுடைய அட்டமாதிபதியாகிய செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. அதனால் பெரிய கெடுதல்கள் எதுவும் நல்லா ஒரு மாதிரியாக 2025 இருக்காதுங்க. 2024ஆம் ஆண்டு 90% கன்னிராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருந்தீர்கள். அதே 90%த்தில் ஒரு 10% குறைஞ்சி ஒரு 80% கன்னிராசிக்காரர்கள் அப்படி ஒன்று சாதகமற்ற தன்மையால் இருக்க மாட்டீங்க. நல்ல விதமாகவே கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை அமைப்புகள் நல்ல விதமாக பிரமாதமாக இருக்கும். ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 6, 12ஆம் இடங்களில் அந்த ராகு கேதுக்கள் வர்றாங்க இல்லையா? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நகர்த்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்ன இடத்துல இருக்கிறீங்களோ, 2024ஆம் ஆண்டு என்ன இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த அமைப்பு ஏப்ரல் அல்லது மார்ச் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக மாறும் என்பது ஒரு விதி. ராகு கேதுக்கள் ஜூன் மாதத்தில் மாறினாலும் அதற்கு 3 மாதத்திற்கு முன்பே மாறுதல்களை கொடுத்து விடுவார்கள் என்பது விதி. ஆக மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய, வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய, தொழில் மாற்றங்களை எதிர்பார்த்து வியாபார மாற்றம் இதை பண்ணணுங்க. ஒரு வேலையை விட்டுறணும், தொழில் ஆரம்பிக்கணும், தொழில் மாற்றிட்டு தொழிலை வேறு மாதிரி பண்ண போகிறேன், வீடு மாற்ற போகிறேன், வாகனம் மாற்ற போகிறேன், ஏதேனும் ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்திலிருந்து அந்த விதமான நல்ல மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல விதமாக வருகிறது. இன்னும் ஒன்றும் சொல்லலாம், இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பிடிவாதம் அதிகரிக்கும். ஏன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு சனி மாதிரி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். எப்பொழுதெல்லாம் சனி பகவான் ராசியை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான பிடிவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் வரும். ஆகவே உங்கள் கொண்ட கொள்கையில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எனக்கு இது தாங்க, இப்படி தாங்க, நான் இப்படி தாங்க செய்வேன், இஷ்டம்னா வாங்க இல்லைனா போங்க என்கின்ற மாதிரியான ஒரு பிடிவாத குணங்கள் அதிகமாக ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்குது. நட்புகள் கொஞ்சம் புதுசாக உருவாகும். அந்த நட்புகளால் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். அதாவது
ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு நல்ல சகஜமான தன்மைகள்லாம் அப்படியே விலகி உன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன் அப்படின்ற மாதிரியான நட்புகளால் சில பல ஒரு விரிசல்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கனால கொஞ்சம் எல்லா நட்புகள்கிட்டையும் உஷாராக இருக்க வேண்டிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஐயா அந்த கண்டகச்சனி அந்த சனி இந்த சனின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சில பல கஷ்டங்களை தருவார். ஆகவே என்ன ஒன்று, வாழ்க்கை துணை மீது சந்தேகம், அவருடைய ஆரோக்கியத்தின் மீது சந்தேகம், அவருடைய பொருளாதார தன்மைகளில் ஏதாவது ஒன்று. ஆக என்ன ஒன்று, இந்த சகுனி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான 3ஆம் தர மனிதர்களை குடும்பத்திற்குள் விட்டுவிட தேவையில்லாத அமைப்பு இப்போது கன்னிராசிக்கார இது ஒரு தம்பதிகளுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு இந்த விஷயம் இல்லை. இளைஞர்களுக்கு என்ன நடக்கும்னா நட்புகளுக்குள்ள காதல் போன்ற அமைப்புகளுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் பெரியவர்களுக்கு தம்பதிகளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் மனைவி வந்து அவங்க வீட்டுக்கு காசை தூக்கி கொடுத்துட்றாங்களோ இப்படி தூக்கி கொடுத்துட்றாங்களோ அல்லது எனக்கு தெரியாமல் இவர் அவங்க அண்ணன் தம்பிக்கு இவர் செய்கிறாரோ என்ற மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் கணவனை மனைவியை சந்தேகப்படக்கூடிய தன்மைகள், கணவனுக்காக வருத்தப்படக்கூடிய அமைப்பு. புருஷனுக்கு வேலை போயிடுச்சுன்னு வைங்க, அது உடனே வருத்தம் தானே வரும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு போன்ற அமைப்புகள் சுப பிரிவாக வேலை போன்ற அமைப்புகளில் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த விஷயம் அப்படி நடக்கும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காத சூழ்நிலை, டக்குன்னு ஒருவருக்கு வேலை ஒரு இடத்துல இன்னொருவருக்கு வேலை ஒரு இடத்துல, ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய அமைப்புகள் என சில பல 7ஆம் இடத்து அமைப்புகளின் காரணமாக குடும்பத்தோடு சேர்ந்திருக்க முடியாத நிலைமைகள் வரும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் வரும்னு சொன்னேன். டக்குன்னு இந்த வருஷம் ஃபுல்லாக போய் ஒரு வருஷம் இதில் போய் இருந்துட்டு வந்துடுவோம், ஒரு அரபு கண்ட்ரிலேயோ ஒரு ஆஸ்திரேலியாலேயோ சிங்கப்பூர்லேயோ ஏதோ ஒன்று நல்ல சம்பளம் கிடைக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தாலும் கூட அந்த பிரிவினை சுப பிரிவினையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இளையவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வருஷம்னே சொல்லுவாங்க. 2025 அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் வராது. ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேது சனி குரு போன்ற கிரகங்கள் நல்ல விதமாகவே அமைஞ்சிருக்கின்றன. செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருப்பது என்பது முதல் ஜூன் மாதம் வரைக்குமே மிகப்பெரிய அமைப்புகள். அதாவது தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நலமாக நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த தொழில்கள், கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பில்டர்கள் சம்மந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்புகள், மருத்துவர்கள், செவிலியர்கள்னு சொல்லப்படக்கூடிய நர்ஸு போன்றவர்கள், டாக்டர் போன்றவர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காவல்துறை இராணுவம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் வலிமையாகவே இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. இந்த கண்டகச்சனி அந்த சனி இந்த சனின்னு பயப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். குரு பகவான் நல்ல அமைப்புகளோடு இருக்கிறார். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல அவர் 6 மாதங்களுக்கு நிலைத்து இருப்பது, 10-11ஆம் இடங்களுக்கு மாறி மாறி ஜூன் மாதம் வரைக்கும் போகக்கூடியது ஒரு எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், குடும்பத்தினராக இருக்கட்டும் அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கட்டும் நல்ல அமைப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்புகளை கண்டகச்சனி கண்டிப்பாக கொடுக்கும். புருஷன் பொண்டாட்டி இருந்தால் தானே சண்டை போடுறதுக்கு, பொண்டாட்டி இல்லைன்னா எந்த பொண்டாட்டிகிட்ட போய் சண்டை போடுறது, புருஷனே வரலன்னா எந்த புருஷன்ட்ட போய் சண்டை போடுறது. ஆகவே சண்டை போடுவதற்காகவாவது ஒரு வாழ்க்கை துணையை சனி கண்டிப்பாக கொடுப்பார். அதே நேரத்தில் சண்டை போடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தான் நம்முடைய பக்குவமான மனதாக இருக்கும். ஆகவே கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் இந்த இடத்த நான் எப்படி சொல்லுவேன்னா 60% நன்மைகளையும் 40% கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளையும் தரும் என்பதால் 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சுக்கிற வருஷமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இந்த 2025 வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.